வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் நடக்கும் போருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இஸ்ரேலை தாக்குகிறோம் என்று ஹெஸ்போல்லா தொடங்கிய போர் ஹெஸ்போல்லாவுக்கே கடும் இழப்புகளை ஏற்படுத்திவிட இப்போது அவர்கள் காசாவை கைவிட்டுவிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முயற்சிக்கிறார்கள். ஹெஸ்போல்லா தொடங்கிய போரால் லெபனானுக்கு ஏற்பட்ட சேதம் என்ன? தலைநகர் பெய்ரூட்டில் ஹெஸ்போல்லாவின் கோட்டை என்று கருதப்பட்டு தாக்கிய பாதிக்கு பாதி தரைமட்டமாகியுள்ளது. போர் முடிவடையும் போது மீதியும் தரைக்கு வந்துவிடும். இஸ்ரேலின் எல்லையோடு உள்ள தெற்கு லெபனானின் நிலை என்ன? தி வாஷிங்டன் போஸ்டின் செயற்கைக்கோள் தரவுகளின் பகுப்பாய்வின்படி இஸ்ரேலிய எல்லைக்கு அருகிலுள்ள 25 லெபனான் நகராட்சிகளில் உள்ள அனைத்து கட்டடங்களும் கிட்டத்தட்ட கால் பகுதி நேற்று திங்கட்கிழமை நிலவரப்படி சேதமடைந்துள்ளது அல்லது அழிக்கப்பட்டுள்ளன. இது ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் தரை மற்றும் விமான போரின் தொலைநோக்கு எண்ணிக்கையினை விளக்குகிறது. எல்லைப் பகுதிகளில் குறைந்தது 5868 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன அல்லது அழிந்துள்ளன. இதில் ஐதா அல்-ஷாப் மற்றும் கஃபர்கிலா ஆகிய 2 கடுமையான பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் பாதியளவு கட்டடங்களே மீதமாக உள்ளன. பெரும்பாலான சேதங்கள் கிட்டத்தட்ட 80% இஸ்ரேல் தனது தரைவழி படையெடுப்பை தொடங்கிய மறுநாளே அக்டோபர் 2 முதல் நிகழ்ந்துள்ளது. அப்போதிருந்து அழிவு விரைவான வேகத்தில் தொடர்கிறது. ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகிறது. தெற்கு லெபனானில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை மதிப்பாய்வு செய்து காணொலிகளை சரிபாய்த்து சென்டினல்-1 செயற்கைக்கோள் ரேடார் தரவை பகுப்பாய்வு செய்ததன் மூலம் தி வாஷிங்டன் போஸ்ட் அதன் கண்டுபிடிப்புகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் மற்றும் உக்கிரமான தரைப்போரால் காணக்கூடிய அழிவுகளுக்கு மேலதிகமாக இஸ்ரேலிய இராணுவத்தால் நடத்தப்பட்டு அதிகமான உள்கட்டமைப்பு இடிப்புகள் உள்ளன. இவை இஸ்ரேலிய தரைப்படைகளால் வெடிவைத்து தகர்க்கப்பட்ட கட்டடங்கள். குறைந்தது 9 மசூதிகள் சேதப்படுத்தப்பட்டன அல்லது அழிக்கப்பட்டன. அவை ஹெஸ்போல்லாவின் ஆயுத கிடங்குகளாக பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறுகிறது. படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து ஐடிஎஃப் ஹெஸ்போல்லாவின் தாக்குதல் உள்கட்டமைப்பின் அளவையும் வீச்சையும் கண்டறிந்துள்ளது. இதில் பெரிய அளவிலான நிலத்தடி சுரங்கங்கள் மற்றும் மிகப்பெரிய ஆயுத கிடங்குகளும் அடங்குகின்றன. தெற்கு லெபனானின் எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ராக்கெட் ஏவிகள் இஸ்ரேலிய நகரங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டன. அவற்றில் பாதிக்கு மேல் அழிக்கப்பட்டு விட்டன. ஹெஸ்போல்லா தமது இந்த இராணுவ சொத்துக்களை பொதுமக்களின் வீடுகளிலும் கிராமங்களிலும் வேண்டுமென்றே அமைத்திருந்தது. இப்போது விரிவடைந்து வரும் போர் லெபனானில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியையும் தொட்டுள்ளது. லெபனானில் அனைத்து பகுதிகளிலும் சராசரியாக 5 பேரில் ஒருவர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி ஹெஸ்போல்லா போரை தொடங்கிய பின் அரசு தகவல்களின்படி 8,34,000க்கும் அதிகமான மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நாட்டின் தெற்கில் உள்ள 3 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்று இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் லெபனான் மக்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு காணொலியை வெளியிட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, இஸ்ரேலின் போர் உங்களோடு இல்லை, அது ஹெஸ்போல்லாவுடன் தான் நடக்கிறது என்றார். ஆனால் ஆய்வாளர்கள் கூறிய போது தெற்கு லெபனானில் ஏற்பட்ட சேதத்தின் அளவு அந்த பகுதியை அழிக்க ஒரு முழுமையான போரை பரிந்துரைத்தது. காசாவின் சில பகுதிகளில் ஐடிஎஃபின் தாக்குதல்களைப் போலவே தெற்கு லெபனானிலும் போர் முடியும் போது பலர் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவது நடைமுறையில் சாத்தியமற்றதாக இருக்கும். காரணம், அந்த வீடுகள் தரைமட்டமாகி உள்ளன. தெற்கு லெபனானின் பழங்கால கிராமங்களில் மலைப்பகுதிகளில் உள்ளன. அவற்றின் பெயர்களில் சில நூற்றுக்கணக்கான முன் வைக்கப்பட்டவை. அந்த மலைப்பகுதி கிராமங்களும் சேதத்தில் இருந்து தப்பவில்லை. தெற்கில் சில சிறிய நகரங்களில் அன்றாட வாழ்க்கை மற்றும் மரபுகள் நிலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. அங்கு ஆலிவ் தோப்புகள் மற்றும் புகையிலை வயல்களை பயிரிடுவதே அவர்களது வாழ்வாதாரம். அந்த தோப்புகளின் மத்தியில் இருந்து ஹெஸ்போல்லாவின் ஆயுத கிடங்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுடன் இரு போர்களுக்கு பின்னர் ஷியா பிரிவுகள் பெரும்பான்மையாக உள்ள தெற்கு லெபனான் கிராமங்கள் ஹெஸ்போல்லாவுக்கு ஆதரவாக இருந்தன. பல கிராமங்கள் ஹெஸ்போல்லாவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தன. அங்கிருந்த மக்களை வெளியேறுமாறு அறிவித்த இஸ்ரேலிய இராணுவம் அவற்றை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அந்த கிராமங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு இடிபாடுகளாக உள்ளன. அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் கணிசமான கிறிஸ்தவ ட்ரூஸ் மற்றும் சன்னி முஸ்லிம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களும் அடங்கும். அங்கு ஹெஸ்போல்லாவின் செல்வாக்கு குறைவாக உள்ளது. அப்படியான நகரங்களில் சேதம் மிக குறைவு. தெற்கு லெபனானில் கவனம் செலுத்தும் சுற்றுச்சூழல் குழுவான பச்சை தெற்காளர் அமைப்பின் இயக்குனர் ஹிஷாம் யூன்ஸ், இந்த திட்டமிட்ட அழிவு இந்த பகுதியை சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, பிராந்தியத்தின் கலாச்சார அடையாளத்தையும் அச்சுறுத்துகிறது என்று கூறினார்.
மக்களுக்கும் அவர்களின் மண்ணுக்கும் இடையிலான தொடர்பை உடைக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலிய துருப்புக்கள் லெபனான் எல்லையை தாண்டிய முதல் இடங்களில் கஃபர்கிலா என்ற சிறு நகரமும் இருந்தது. அங்கு ராணுவ வாகனங்களின் தடங்கள் இந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் செயற்கைக்கோள் படங்களில் தெளிவாக தெரிகின்றன. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் ரேடார் தரவுகளின்படி நேற்று திங்கட்கிழமை நிலவரத்தில் நகரத்தில் உள்ள கட்டடங்களில் குறைந்தது 46% சேதமடைந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டுள்ளன. போருக்கு முன்பு கிராமத்தில் ஆலிவ் தோப்புகள் செழிப்பாக இருந்தன. இப்போது அவற்றின் நடுவே எரிந்த நிலப்பகுதிகள் தெரிகின்றன. பிரபல சோப் தயாரிப்பாளரும் கஃபர்கிலா நகரத்தின் வசித்தவருமான 62 வயதான கூடார் சிர்கான் இந்த நகரத்தின் சந்தைகள் அண்டை நகரங்களில் இருந்து கூட்டத்தால் சலசலத்தன என்று கூறினார். இப்போது அங்கே யாருமில்லை, அவரும் இடம்பெயர்ந்து விட்டார். அவருடைய வீடும் அவருடைய சோப் தொழிற்சாலையும் இன்னமும் இருக்கிறதா என்று அவருக்கு தெரியாது. கடந்த 10 மாதங்களில் 2வது சுற்று இடப்பெயர்வுக்கு பின்னர் இப்போது அவர் தங்கியிருக்கும் சவுப் மலைகளில் இருந்து தொலைபேசியில் பேசிய போது அழிவு பற்றி கூறாமல் இருப்பது நல்லது என்று சிர்கான் கூறினார். கஃபர்கிலா கிராமத்திலிருந்து எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் ஒரு காலத்தில் ஆலிவ் தோப்புகளை இருந்த இடத்தில் புதிதாக திரும்பிய மண்ணை காட்டுகிறது. இது இஸ்ரேலிய படைகளை சுரங்க பாதைகளை தேடிய நடவடிக்கையை பரிந்துரைக்கிறது. நகரின் பிரதான சாலையில் 50க்கும் மேற்பட்ட நொறுக்கப்பட்ட கட்டடங்கள் உள்ளன. இஸ்ரேலிய எல்லைக்கு அருகில் லெபனானுக்குள் இந்த அழிவு மிக தீவிரமாக உள்ளது. இது முழுமையாக ஷியா பிரிவு மக்கள் வசித்த கிராமம். அருகிலுள்ள ஐதா அல்-ஷாப், மைனப் மற்றும் ரம்யே ஆகிய கிராம மையங்களும் அளிக்கப்பட்டுள்ளன என்பதை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்துகின்றன. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளிகள் குறைந்தது 11 கிராமங்களில் தொடர் வெடிப்புகளை காட்டுகின்றன. இம்மாதம் 22ஆம் தேதி சமூக வலைதளம் எக்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு காணொளியில் ஒரு தொடர் வெடிப்புக்கு பின்னர் ஒரு வினாடியில் 6 கட்டடங்கள் உதிர்ந்து வீழ்ந்து 400 ஆண்டுகள் பழமையான ஐடா அல்-ஷாப் கிராமத்தை தூசி மேகங்கள் மூடியது. அடுத்த நாள் இணையத்தில் வெளியிடப்பட்ட ஆளற்ற விமான காட்சிகளில் நகரத்தின் மீது ஒரு இஸ்ரேலிய கொடி பறக்கிறது. இந்த போரால் ஹெஸ்போல்லா எதை சாதித்தது என்பது அவர்களுக்கே தெரியுமா என்று தெரியவில்லை. இப்போது அவர்கள் போர் நிறுத்தம் கோருகிறார்கள்.